வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். ஜனவரி 31. மீண்டும் மரணமில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. வெளிப்படுத்துதல் 2 வசனம் 11. சிமிர்னாவின் சபை உறுப்பினர்கள் மரணத்தை எதிர்கொள்ளுகிற சோதனையில் இருந்தார்கள். 2ஆம் வருகையில் உயிரோடு இருப்பவர்களைத் தவிர நாம் எல்லோருமே என்றாவது ஒரு நாள் மரிக்கப் போகிறோம் என்பதே யதார்த்தம். உண்மையில் இந்த பூமியில் இதுவரை வாழ்ந்த பெரும்பாலானவர்கள் முடிவு அதுதான். ஆனால் இன்றைய வசனத்தில்தான் வேதாகமத்தில் 2ஆம் மரணம் பற்றிய முதல் குறிப்பு உள்ளது. 2ஆம் மரணம் என்றால் என்னவென வெளிப்படுத்துதல் 20:6, 21:8 வசனங்கள் விளக்குகின்றன. 2ஆம் மரணம் என்பது மீண்டும் உயிரோடு திரும்ப முடியாத ஒரு மரணம். 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுவது 1ஆம் மரணம் ஒன்று இருப்பதை குறிக்கிறது. சிமிர்னாவில் அநேகருக்கு, பெரும்பாலான மனிதர்களுக்கும் கூட நேரிட்டது 1ஆம் மரணம். இதை 2 வழிகளில் பார்க்கலாம். ஒரு புறம் சிமிர்னா விசுவாசிகள் ரோம சட்டத்தை மீறினதால் மரித்தார்கள். மறுபுறம் தேவனுடைய சட்டத்தை மீற விரும்பாததால் மரித்தார்கள். அப்போஸ்தலர்களைப் போல மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று நம்பினார்கள். அப்போஸ்தலர் 5 வசனம் 29. மரிக்கிற எவரும் முதலாக அதற்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த மரணம் முதல் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. சிமிர்னாவில் உபத்திரவத்தை மேற்கொண்ட அனைவரும் இப்போது கல்லறையில் இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் இப்போது பிசாசின் கோபத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களை இனி அவனால் குறிவைக்க முடியாது. உண்மையாக ஜெயம் பெற்ற இந்த விசுவாசிகள் கிறிஸ்துவில் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. உலகத்தின் முடிவில் கிறிஸ்து திரும்பி வரும்போது அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மேலும் அவர்கள் இனி மரணத்தை அனுபவிப்பதில்லை. 2ஆம் மரணம் அவர்களை தொடுவதில்லை. அவர்கள் கிறிஸ்துவுடன் நிம்மதியாக வாழ்வார்கள். இயேசு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் முதல் வரி முதல் கடைசி வரி வரை கொடுத்துள்ள இந்த வாக்குறுதியை விட என்ன விலையேற பெற்ற ஊக்கத்தை பாடுபட்ட இந்த ஆத்துமாக்களுக்கு அளித்திருக்க முடியும்? இதே விதமான விடாமுயற்சியோடும் துணிவோடும் விசுவாசத்தில் தடுமாறாமல் நாம் ஓட்டத்தை ஓடி முடிப்போம். பவுலைப் போல நாமும் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். அப்போஸ்தலர் 20 வசனம் 24. விலை மதிப்பற்ற இரட்சகரே, உமக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு 1ஆம் மரணத்திற்கு பிறகு ஜீவனை கொடுப்பதாக நீர் வாக்குரைத்திருப்பதற்காக உமக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதிக ஆராய்ச்சிக்கு மத்தேயு 24:13, யோவான் 16:33, 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்கள். ஆமீன்.